மங்களா, உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் மங்களா. நல்ல வேளை நீயே எதிரில வந்துட்ட. ஏன் வீட்டுக்கா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, என் புருஷன் கையல் கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்க. சாரி மங்களா. என்ன நீங்க அவர் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் என் ஹஸ்பண்ட் தானே. அவர் பண்ற தப்பும் சரியும் எதுனாலும் என்ன, என் பிள்ளைங்கள, ஏன் நம்ம குடும்பத்தையே பாதிக்கும் இல்லையா? உங்களுக்கு என்னங்க பாதிப்பு வர போகுது? எப்பவுமே எங்களுக்கு மட்டும் தானே பாதிப்பு வருது. இல்லங்க, செஞ்சது என் புருஷங்கிறதுக்காக, நடந்தது எதையும் நான் நியாயப்படுத்துறதுக்காக வரல. உங்களோட சேர்ந்து நானும் அத தப்புன்னு தான் சொல்றேன். நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேக்குறேன். ரியலி ஐ ஃபீல் சாரி. நடந்து போன இந்த சம்பவம் நம்ம குடும்ப உறவுகளை பாதிச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானே இங்க வந்தேன். அது ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. அது எப்படிங்க பாதிக்காம இருக்கும்? பொம்பளை புள்ளைய நடு ரோடுன்னு கூட பார்க்காம கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிருக்காரு. இது யாரையும் பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் தான் தப்புன்னு ஒத்துக்கிறேனே. அது அறிவில்லாம செஞ்ச வேலைதான். கேஷவ் பண்ண இந்த முட்டாள்தனமான வேலைக்காக கேஷவோட கடுமையா சண்டை போட்டு கண்டிச்சுட்டு தான் நான் இங்க வரேன். உங்க வலி என்னங்கிறது எனக்கு புரியுது. பாருங்க, நானும் ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். நாளைக்கு அவளுக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நானும் இப்படிதானே கோவப்படுவேன். I can understand. உங்களுக்கு புரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் சண்டை போட்டாலும் உங்க புருஷனுக்கு புரியவே மாட்டேங்குதே. ஐயோ, அவர் அடிப்படையில ரொம்ப நல்ல மனுஷன் தாங்க. பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த தப்பான பழக்க வழக்கங்களும் அவருக்கு கிடையாது. அவரோட பலவீனமே பையன் மேல அவர் வச்சிருக்கிற பாசம் தாங்க. அவனுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு அவர் துணிஞ்சிருவாரு. பைத்தியக்காரத்தனமா ஒரு எக்ஸென்ட்ரிக்கா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாரு. வெளியாளுங்கன்னு இல்லங்க, வீட்டுல எங்ககிட்டயும் அப்படிதான் நடந்துக்கிறாரு. பையனுக்காக ஒண்ணு செய்யணும்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அவர் செய்ய போற காரியத்தோட விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு. இப்படிதான் கையல் விஷயத்திலயும் நடந்துகிட்டாரு. பையனை கொல்ல வந்தவங்கள எப்படியாவது அடையாளம் கண்டுபிடிக்கணுமேங்கிற பதட்டத்துல என்ன பண்றோம்னு தெரியாம கையலோட கைய புடிச்சு இழுத்து, அது தப்பாயிடுச்சு. பண்ணதெல்லாம் தப்புதான். ஆனா அவர் வேணும்னு இதெல்லாம் பர்பஸா பண்ணல. ஏங்க, பையனை காப்பாத்தணுமேங்கிற ஆவேசம்லாம் சரிதான். எங்க வீட்டுக்குள்ள ஏறி வந்து ரோஹித்தை கொல்ல பார்த்தாங்கன்னு தெரிஞ்சதும் நாங்களே அவ்வளவு ஆவேசப்பட்டோம். நாங்களே ஆவேசப்படும் போது பெத்த தகப்பை ஆவேசப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்காக வயசு புள்ளைய கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் அடையாளம் காட்ட சொல்லுவாரா அந்த மனுஷன்? அவரு பிள்ளைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவரு ஆவேசப்படுறாரு, ரைட்டு. எங்க பொண்ணுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நாங்க ஆவேசப்பட மாட்டோமா? ஏங்க, கொலகாரனுக்கு முன்னாடி ஆம்பளை பையனை கொண்டு போய் நிறுத்த மாட்டாராம், ஆனா பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் நிறுத்துவாராம். என்னங்க நியாயம் இதெல்லாம்? யாராலங்க இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியும்? அடிக்க வந்தவனை அடையாளம் காட்டணும்னா நேரா வீட்டுக்கு வந்து அவர் எங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? ரோஹித்தை கொல்ல வந்தாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு உங்க புருஷ மாதிரியே நாங்களும் துடிச்சுதான் போயிட்டோம். நேரா எங்க கிட்ட வந்து கண்ணாரனை பார்த்து, மாப்பிள நேர்ல பார்த்த சாட்சி கையல் மட்டும்தான், கொலை செய்ய வந்தவளை அவதான் அடையாளம் காட்டணும், அவளை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அனுப்பிச்சு வச்சிருக்க மாட்டோமா? அவளை மட்டுமா அனுப்பிச்சு வச்சிருப்போம்? துணைக்கு நாங்களுமே கூட வந்திருப்போமே. கொலை செய்ய வந்தவனுங்களை பார்த்து அடுத்த நிமிஷமே எங்க அண்ணன் பையனை கொலை செய்ய வந்தீங்கன்னு சொல்லி பாஞ்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் தோணவே இல்லையா உங்க புருஷனுக்கு? ஏங்க, எங்களை ஏங்க உங்க புருஷ வேத்தாள் மாதிரியே பாக்குறாரு? எதுக்காக எங்க கிட்ட சொல்லாம எங்க வீட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாரு? இப்ப அதான பிரச்சனையே. தப்புதாங்க. தப்புன்னு சொன்னா முடிஞ்சு போயிடாதுங்க. இதனால எவ்வளவு பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. ஏற்கனவே கையல்ட்ட உங்க பையன் ஏகப்பட்ட பொறுக்கித்தனம் பண்ணிருக்கான். அவன் கையலுக்கு பண்ண தொந்தரவு எல்லாம் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சரி, தெரிஞ்சிட்டான், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிற நேரத்துல அதே கையல்ட்ட உங்க புருஷன் வந்து அடாவடித்தனம் பண்ணிருக்காரு. ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கு போல இருக்கு. அதான் மத்த பொண்ணுங்களுக்கு நடக்காத விஷயம்லாம் இந்த பொண்ணுக்கு மட்டும் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு நினைக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் கண்டுக்காம போறதுக்கு இது ஒண்ணும் சிட்டி இல்லைங்க, கிராமம். பல பேர் பல விதமா பேசுவாங்க. வயசு பொண்ணு
நாளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு. இப்படி அப்பாவும் பிள்ளையும் நடந்துகிட்டா நாளைக்கு யாரும் கையில பொண்ணு கேட்டு வர மாட்டாங்க. பேரு கெட்டு போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடுங்க. யாருங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேத்துக்கிறது? நான் பொறுப்பேத்துக்கிறேன். கயல் ரோஹித்துக்கு செஞ்சிருக்கிற உதவிகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஏன் ரோஹித்தை கொல்றதுக்கு கூட அவளுக்கு நியாயம் இருக்கு. அந்த அளவுக்கு அவன் கயல் கிட்ட நடந்திருக்கான். ஆனா அது எல்லாத்தையும் ரொம்ப பெருந்தன்மையா மன்னிச்சு அவனோட உயிரையே காப்பாத்துற அளவுக்கு அவன் நடந்துகிட்டு இருக்கான்னா அவளை என் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசா நான் மதிக்கிறேன். அவளுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அத நான் தடுப்பேன். அவ ரொம்ப நல்லபடியா வாழ்வா. அதுக்கு நான் பொறுப்பு. உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், நடந்தது தப்புதான். ஆனா இது எதுவும் மனசறிஞ்சு பண்ண தப்பு இல்ல, ஆவேசத்துல பண்ண தப்பு. அதுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி விடுங்க நீ, நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசுறதால நடந்தது இல்லைன்னு ஆயிடுப்போதா? எதுக்கு இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? வாங்க நீ வீட்டுக்கு போலாம். இல்ல மங்களா, விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டுட்டேன். கிளம்புறேன். அட, அதுக்காக வீட்டுக்கு வராம போறதா? வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இல்லங்க, இன்னொரு நாள் ஏதாவது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில நிதானமா வரேன். நான் பேசின விஷயம்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அதுல உள்ள நியாயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லங்க, நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். சரிங்க நீ, அப்ப நாங்க கிளம்புறோம். வாண்ணே போலாம். ஃப்ரெண்ட பார்த்துட்டு உடனே வரேன்னு சொன்னா இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளையே காணோம். அப்படி என்னதான் பேசிட்டு இருப்பாளுங்க இவ்வளவு நேரத்துக்கு? வரட்டும். அப்பதா வாயா வெற்றி, என்னையா விஷயம்? அத்தைய பார்க்கலான்னு வந்தேன். அவளைத்தான் காணும், நானும் தவிச்சு போய் கிடக்குறேனே. ஐயோ, அப்ப அத்தை வீட்டுல இல்லையா? அதுக்கே ஐயோங்கிற? காலையில ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போனா இவ்வளவு நேரம் ஆயும் காணோம். அப்ப வரதுக்கு லேட் ஆகுமா அப்பதா? தெரியலையே. ஆமா, அத்தை கிட்ட உனக்கு என்னையா வேலை? இல்ல அப்பதா, ஸ்கூல்ல இங்கிலீஷ் காம்படிஷன் நடக்க போகுது. வாத்தியார் பையன் எப்படி நல்லா இங்கிலீஷ் பேசுவேன்னு சொல்லி எங்க சார் என்கிட்ட கேட்காம என் பேரை கொடுத்துட்டாரு. கொடுத்தா என்ன? போட்டியில பேச வேண்டியதானே? நீ இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிற, அப்புறம் என்ன? அட போங்க அப்பதா, பேருக்கு தான் இங்கிலீஷ் மீடியம், ஆனா பேசுறது எல்லாமே அரைகுறை இங்கிலீஷ். இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒழுங்கா தமிழ் மீடியமே படிச்சுட்டு போயிருக்கலாம். அதாச்சும் ஒழுங்கா வந்திருக்கும். கடைசியில தமிழும் ஒழுங்கா வரல, இங்கிலீஷும் ஒழுங்கா வரல. இந்த லட்சணத்துல நான் போய் எப்படி இங்கிலீஷ் ஸ்பீச் போட்டு கலந்துக்கிறது? சரி, அதுக்கு உங்க அத்தை என்ன பண்ணுவா? அது ஒண்ணு இல்ல அப்பத்தா, நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா தப்பு தப்பா பேசிட்டு வந்துருவேன். அத்தைக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியுமே, அதான் அவங்க கிட்ட சொல்லி என்ன பேசலான்னு எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேய், இந்த பாரு கண்ணு, பேச்சு போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்னு கலந்துக்கிட்டா சொந்த புத்தியை தான் பயன்படுத்தணும், மத்தவங்க பலத்தெல்லாம் பயன்படுத்த கூடாது. அட போங்க அப்பத்தா, சொந்த பலத்துல மட்டும் தான் ஜெயிக்கணும்னா முக்காவாசி விஷயத்துல நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அதோட இப்பெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களை மத்தவங்க எழுதி கொடுக்கறதானே பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அத்தை கிட்ட எழுதி வாங்கிட்டு போறதுல என்ன அப்பதான் தப்பு? தப்போ சரியோ, ஆனா உங்க அத்தை இப்ப இல்லையே, என்ன பண்ணுவ? எப்ப அப்பதான் வருவாங்க? அதான் தெரியலையே எப்ப வருவான்னு. வரேன்னு சொல்லிட்டு போனவ இவ்வளவு நேரம் ஃப்ரெண்டுங்க வீட்டுல என்ன பேசிட்டு இருப்பான்னு தெரியலையே. ஐயோ அப்பத்தா, இப்பயே அத்தை கிட்ட எழுதி வாங்கிட்டு போனாதான் மனப்பாடம் பண்ணி நாளை காலையில போய் பேச முடியும். இவன் ஒருத்தன் போனவளக்கான, நானே தவிச்சு போய் கிடக்குறேன். மனப்பாடம் பண்ண அதை பண்ணு இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இரு, நானு போன் பண்ணி பாக்குறேன். சரி அப்பத்தா. யாரா போன்ல? அலமுவோட அம்மா. டேய், போன் அலமு கிட்ட கொடுக்க போறியா? வந்து பாருங்க. போன் உனக்கு தான், உங்க அம்மா கிட்ட இருந்து. ஐயோ, கட் ஆயிடுச்சே. உங்க வீட்ல இருந்து உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பாரு, மறுபடியும் அடிக்கிறாங்க. போன பொண்ண இன்னும் காணுமேனு கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசுறியா? கூட நான் அம்மா கிட்ட பேசுறேன்.
பேசுறியான்னு கேட்டது அம்மா கிட்ட இல்ல, என்கிட்ட பேசுறியான்னு தான் நான் கேட்டேன். நீ ரொம்ப ஒழுக்கமான மனுஷன் நினைச்சிட்டு இருந்த, ஆனா நீ இவ்வளவு பெரிய சாடிஸ்ட் இப்பதான் தெரியுது. ஆமா, ஒழுங்கா தான் இருந்தேன், இப்ப அப்படி ஆயிட்டேன். எவ்வளவு உயர்ந்த மனுஷனையும் ஒரே நாள் பழக்கத்துல சாடிஸ்டா மாத்தக்கூடிய எக்ஸ்பர்ட் நீன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. சரி அப்பத்தா, நான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் கிட்ட கேட்டு எழுதிக்கிறேன். சரி கண்ணு, நல்லா பேசி போய். சரி வரா அப்பத்தா. நின்னு போச்சு, அவ்வளவுதான். இனிமே பண்ண மாட்டாங்க. பொண்ணை காணோம், பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துடலாமா? எப்படிடா? சிம்பிள். என்னோட போன்ல இருந்து அலமுவோட அம்மாவுக்கு போன் பண்ண போறேன். அலமுவுக்கு புடவை வாங்கணும், அலமுவை கூப்பிடுங்கன்னு சொல்ல போறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கங்கறத வச்சு அலமு காணாம போனதை பத்தி அவங்க ரியாக்ஷன் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம். எதுக்குடா இதெல்லாம் ரிஸ்க் ஆயிட போகுதுடா. சாச்சா, ரிஸ்க் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த போனே. என்னடா சொல்ற? அக்கா, இப்ப அலமுவை காணுனதும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைப்பாங்க? அலமுவும் பூபாலனும் ஏற்கனவே பழகினவங்க, அதனால ஒருவேளை அலமு பூபாலனை பார்க்கறது கூட போயிருக்கலாம் நினைப்பாங்கல்ல. அப்படி நினைச்சாங்கன்னா உடனே எனக்கு போன் அடிப்பாங்க, அலமு எங்கன்னு கேட்பாங்க. தேவையில்லாம போய் சொல்ல வேண்டி வரும். எதுக்கு அதெல்லாம்? அதுக்கு நானே என் போன்ல இருந்து அவங்களுக்கு போன் பண்ணி அலமு எங்கன்னு கேக்குறேன்னு வைங்க, அவங்களுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வராது. அதுக்கு பதிலா அலமு மேலதான் சந்தேகம் வரும். நான் நல்லவனாகி அலமு வெள்ளி ஆயிடுவான். எப்படி? சரிக்கா, நான் போன் பேசும்போது நடுவுல ஏதாவது சத்தம் போட்டா பிரச்சனை ஆயிடும். அதனால பேசி முடிக்கிற வரைக்கும் இவ வாயை திறக்காம இருக்கணும். இந்தாங்க, இதை விட்டுங்க. புவலன் வேணாம் ப்ளீஸ், புவலன் வேணாம். புவலன் சொன்ன கேளு ப்ளீஸ், வேணாம். ஓகே, நல்லா விட்டு. ஹலோ, அத்தை, நான் பூபாலம் பேசுறேன். சொல்லுங்க மாப்ள. ஒண்ணு இல்ல அத்தை, அலமு கூட கொஞ்சம் பேசணும். அவளோட போனு கூப்பிட்டேன், அவ எடுக்க மாட்டேங்கிறா. நீங்க போன் போட்டும் அவ எடுக்கலையா? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி பேசிக்கிட்டா நீங்க ஏதாவது சொல்வீங்களோன்னு நினைக்கிறாளோ, அதனாலதான் போன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா மாப்ள, அதான் அவளை சங்கடப்படுத்த வேணாமேன்னு உங்களுக்கு போன் பண்ணேன். அதுவும் நல்லதுதான். என்ன மாப்ள, அலமுகிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல அத்தை, கேட்கணும். கேட்கணுமா? அத்தை, கல்யாணத்துக்கு பட்டு சேலை வாங்குறதுக்கு காஞ்சிபுரம் போகலாம்னு நினைச்சோம். எனக்கு பிடிச்ச கலர்ல எடுக்கிறத விட அலமுவுக்கு பிடிச்ச கலர்ல எடுக்கலாமேன்னு தோணுச்சு. அதான் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு போன் பண்ணேன். அலமு பக்கத்துல இருக்காள அத்தை? அலமுவுக்கு பிடிச்ச கலர்ல எடுக்கலாமேன்னு தோணுச்சு. அதான் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு போன் பண்ணேன். அலமு பக்கத்துல இருக்காள அத்தை? ஹலோ அத்தை, மாப்ள லைன்ல தான் இருக்கீங்களா? கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். இல்ல மாப்ள, நான் லைன்ல தான் இருக்கேன். அத்தை, அலமு பக்கத்துல இருந்தானா பேச சொல்லணும்னு இல்ல, எந்த கலர்ல புடவை எடுக்கணும்னு நீங்களே கேட்டு சொல்லிட்டா கூட போதும். அத்தை, ஒண்ணு இல்ல மாப்ள, அலமு பக்கத்துல இல்ல, வெளியே போயிருக்காளா அத்தை? ஆமா மாப்ள, பக்கத்துல அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி அத்தை, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, அவ வந்ததும் அவகிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே போன் பண்ணி விஷயத்தை கேட்டுக்கிறேன். இல்ல நீங்களே போன் பண்ணி சொன்னாலும் சரி. சரி மாப்ள, நீங்க எதுக்கு போன் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அலமு வீட்டுக்கு வந்ததும் நான் அவளையே உங்களுக்கு போன் பண்ணி பேச சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, வச்சிடுறேன். சரிங்க மாப்ள. எப்படிக்கா, ஒரே போன், நான் நல்லவன், அலமு வெள்ளி. அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? மாப்பிள போனை கூட எடுக்காம எங்க போய் தொலைஞ்சா இந்த அலமு அப்படின்னு பேசிக்குவாங்க, பதறுவாங்க. இவ்வளவு நல்ல இங்கிதம் தெரிஞ்ச மாப்பிளைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம எல்லார் கோவமும் அலமு மேல திரும்பும். அலமுவை நான் தான் கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. நாம சேஃப். எப்படி? டேய், பயங்கரமா யோசிக்கிறடா நீ. நாதன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு. என்ன பாக்குற? என்ன பார்க்க ஜெயிலுக்கு வந்தானே, உன்னால ஏமாற்றப்பட்ட உன் காதலர்கள்ல ஒருத்தன் அவன்தான். அசிங்கமா பேசாத. அவர் எனக்காக எங்க வீட்டு ஆளுங்க பார்த்து மாப்பிள்ள. ஓ,
வீட்டாளுங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையா? அப்ப அவனையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன். காமெடி பண்ணாத அலமோ. ஒரே ஒரு காதல், ஒரே ஒரு காதலன், இதுலலாம் உனக்கு இஷ்டமே இல்ல. 2 3 வேணும், அதானே உன் பாலிசி. அதனால தானே நாதனை கல்யாணம் பண்ணிக்காம அவனை காதலிக்கிறதா சொல்லி உன் பின்னால சுத்த வச்ச. சைடுல அவன் ஃப்ரெண்டு மகேந்திரனையும் வளைச்சு போட்ட. பெரிய ஆள் அலமுனி. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பெரிய ஆளு. உன் புத்தி இவ்வளவு சாக்கடையா இருக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தெரிஞ்சிருந்தா எனக்கு பதிலா இன்னொருத்தனை காதலிச்சிருப்ப இல்ல? நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. அக்கா, இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? பண்ற அட்டுழி எல்லாம் இவ பண்ணிட்டு நான் மனுஷன் இல்லங்கறா. சரி, நீ எப்படி வேணாலும் வச்சுக்க. அத பத்தி எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப நான் இன்னொரு போன் பண்ண போறேன். அடுத்த கேம் ஆரம்பம். இந்த போன் யாருக்குடா? வேற யாருக்கு? எல்லாம் இவளோட காதலன் நாதனுக்கு தான். ஆனா இந்த போனை என் மொபைல்ல இருந்து போட போறதில்ல, அலமுவோட மொபைல்ல இருந்து போட போறேன். அவனுக்கு எதுக்குடா? ஒண்ணு இல்ல, அலமுவோட மொபைல்ல இருந்து அவனுக்கு நான் போன் போடுவேன். அவன் அதை எடுப்பான். பேசாமலே கொஞ்ச நேரம் வச்சுட்டு போனை கட் பண்ணிடுவேன். அவன் முழிப்பான். போன் பண்ணிட்டு ஏன் பேசாம இருக்கா, லைன்ல ஏதாச்சும் பிரச்சனையோன்னு மறுபடியும் அவன் போன் பண்ணுவான். நான் எடுப்பேன், மறுபடியும் பேசாமலேயே வச்சிருவேன். அவன் மறுபடியும் முழிப்பான். எதுக்குடா இதெல்லாம்? ஒரு பாதுகாப்புக்கு தான்க்கா. நாளைக்கு அலமுவ காணும்னு வீட்டுக்காரங்க தேடுவாங்க இல்லையா? அப்படி தேடும் போது அவ ஒரு நடத்த கெட்டவ. பூபாலனோட கல்யாணம் பேசி வச்சிருக்கும் போது அவ தன்னோட கள்ள காதலன் நாதன் கூட ஓடி போயிட்டான்னு ஒரு கதையை ஜோடிக்கதான். என்னை பத்தி கட்டி விடுறதுக்கு இதை விட மோசமான கதை உனக்கு எதுவும் தோணலையா? எனக்கு இதான் தோணுச்சு. பெட்டரா ஏதாவது தோணுச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். தோரிக்க நாதன் நம்பரு. வேணா ப்ளீஸ். நான் நாதனுக்கு ஃபோன் பண்றேன். அலமு கத்தாம பாத்துக்கங்க. ப்ளீஸ் வேணா பூபாலன். பூபாலன் தர வாய. நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயும் கேளு. சொல்லுங்க அலமு. ஹலோ அலமு. ஹலோ ஹலோ அலமு. நான் சொல்லல, இப்ப அவன் கூப்பிடுவான் பாருங்க. பாத்தீங்களா? இப்ப பாருங்க வேடிக்கை. ஹலோ அலமு, நான் தான் நாதன் பேசுறேன். ஹலோ ஏங்க, நான் பேசுறது கேக்குதா? கிராண்ட் சக்சஸ். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்னடா சொல்ற? ஒன்னும் புரியலையே. அலமு காணாம போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அலமு தன்னோட கள்ள காதலன் நாதனுக்கு போன் பண்ணிருக்கா. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம்னு சொல்லிருக்கா. அவனும் சரின்னு சொல்லிருக்கான். இந்த விஷயமா 2 பேரும் மாறி மாறி போன் பேசிருக்காங்க. அப்புறம் ஒரு முடிவெடுத்து 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இதுக்கு தேவையான ஆதாரம் அலமுவோட போன்லயும் நாதனோட போன்லயும் இப்ப இருக்கு. அலமுவோட இந்த துரோக நடவடிக்கையால நல்லவனான பூபாலன் ஏமாந்து போய் நிக்கிறான். இதான் கதை. எப்படி? வெறும் போன் ஆதாரத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அடுத்து நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா உன் ஊருக்கு போறேன். போய் நீ எங்க என்ன ஏதுன்னு சில பல கேள்விகளை கேட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அப்புறமா உன்னை பத்தி ஏதாச்சும் கோத்து விடலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்ல?